இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 2:10. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் தான் சொல்கிறது பார்ப்போம். எலியாவை தேவன் பரத்துக்கு எடுத்து செல்ல போகிறாருன்னு எலிசாவுக்கு தெரியும். அதனால் எப்படியாவது எலியா கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை 2 மடங்கு அதிகமாகவே பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சி எலிசா பின்தொடர்ந்தே போகிறாரு. எலியா எலிசாவை பார்த்து ஏன் பின்னாடியே வர நீ போன்னு பல தடவை சொல்கிறாரு. கடவுள் எலியாவை கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு. அப்புறம் பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு போக சொல்கிறாரு. அப்புறம் எரிகோவில் இருந்து யோர்தானுக்கு போக சொல்கிறாரு. கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு 20 to 25 கிலோமீட்டர், சுமார் 5 to 6 மணி நேரம் நடக்கணும். பெத்தேலேருந்து எரிகோவுக்கு 20 to 25 கிலோமீட்டர், அதுவும் 5 to 6 மணி நேரம் நடக்கணும். எரிகோவுக்கும் யோர்தானுக்கும் 5 to 10 கிலோமீட்டர், ஒரு 2 மணி நேரம் நடக்கணும். இவ்வளோ தூரம் எலியாவை விடாமல் பின்தொடர்ந்து நடந்தே வராரு. கடைசியில் எலியா உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எலிசா உங்களுடைய வரங்கள் எனக்கு 2 மடங்காக கிடைக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ எலியா தேவன் என்னையை எடுத்து செல்லும்போது என்னை நீ பார்த்துட்டேன்னா நீ கேட்டது கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு எலிசா கிட்ட உனக்கு கிடைக்கும்னு உறுதியாக சொல்லலை. ஆனாலும் எலிசா கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழந்து போகாமல் அவருடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தார். நம்ம எத்தனையோ தடவை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அப்புறம் எதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டுன்னு பல காரியங்களில் பின்வாங்கிடுறோம். எலிசாவோட உறுதி நம்பிக்கை நிமித்தமாக அவருக்கு வரங்கள் கிடைக்கும்படி தேவன் செய்தார். நாமளும் நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்யும்போது அதோட ரிசல்ட் நமக்கு என்ன வரும்னு தெரியாத போதும் முழுமையாக நம்ம செய்கிற முயற்சியை தேவன் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.